ஜெபிக்கிற வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா நான் பயங்கரமா ஜெபிக்கிறவங்க ஃபேமஸ் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. சீமோன் என்ன நினைக்கிறான்னா, இந்த வரத்தை நான் பெற்றுக்கிட்டா எனக்கு அது ஆதாயம். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வரத்தை தாளந்த வச்சிருக்கிறார்னா அவனவனுக்கு ஆதாயத்துக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்கென்று தேவ ராஜ்யத்திற்கு ஆதாயத்திற்காக. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? புரியுதா ஐயா? புரியுதாம்மா? உங்களுக்குள்ள நல்ல அபிஷேகத்தை நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா உங்களுடைய சுய லாபத்திற்காக அல்ல, உங்களை மேன்மை பாராட்ட அல்ல, உங்களை பெருமை பாராட்ட அல்ல, கர்த்தரை மேன்மை பாராட்ட, அதன் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட. பேதுரு அற்புதம் செஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாம் வந்து இவங்க ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு பிரமிச்சு வந்து நிக்கிறாங்க. பேதுரு என்ன சொன்னாரு? நாங்க எங்க சுய சித்தத்தினாலவா, எங்க சுய சக்தியினாலவா இதை செஞ்சோம்? நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமமே இந்த பிறவி முடவனை எழும்பி நிற்க